தோட்டத்துல இருந்து நேரமா கிளம்பிட்டியே, எங்க போனேன்? வீட்டில் குழம்பு வைக்க ஒன்றும் இல்லைல்ல, அதான் சந்தையில் போய் காய்கறி வாங்கிட்டு வந்தேன். காயெல்லாம் வாங்கிட்டியா? காய்கறி விலை எப்படி, சௌரியமா சவுட்டா? ஏதோ காய்கறி எல்லாம் சவுட்டு சவுடுங்க பக்கத்தில் போனால் நிறைய விலை சொல்லுதான். ஏதோ ஒரு வாரத்துக்கு தேவையான காய்கறி மட்டும் வாங்கிட்டு வரதை வச்சு தான் ஓட்டணும் இந்த காயை வச்சு. சின்னதாகி சந்தையிலேருந்து வாங்கிட்டு காய்கறி பைய ஒரு ஓரமாக வை. ஏன்னா வயிறு பசிக்கு, தட்டில் கொஞ்சம் கஞ்சி ஊற்று, கஞ்சி குடிப்போம். ஏங்க கஞ்சி இல்லைங்க, இனிமேதாங்க சோத்துக்கு உல வைக்கணும். ஏட்டி காலம்பர தோட்டத்துல இருந்து வீட்டுக்கு போறேன்னு சொல்லிட்டு வந்து ஏட்டி கஞ்சி காய்க்காம என்ன செய்யுது இன்னும்? ஏங்க நான் தோட்டத்துல இருந்து வீட்டுக்கு வரலைங்க, அப்படியே சந்தைக்கு போயிட்டாங்க. காய்கறி வாங்கிட்டு இப்பதான் வரேன் வீட்டுக்கு. சரி, சந்தைக்கு போனீங்க, இப்போ வயிறு பசிக்கு கஞ்சி இல்லைங்க, அப்போ சாப்பிட்றதுக்கு எதுவும் இருக்கா அந்த பையில? ஏங்க சந்தையில ஒரு பொட்டலை வேகல வாங்கிட்டு வந்திருக்காங்க. என்ன திட்டி வேகலைங்க, கொண்டா பார்ப்போம். இந்தாங்க அவிச்சு வேகல. எப்பல என்னது பிள்ளை வேகலைங்க? இது வேர்க்கடலை தானே, நல்லா வெந்து போய் தானே இருக்கு, நல்லா அழகா கவகவன்னு மனம் கொடுக்க மாதிரி. என்ன உனக்கு? ஆமாங்க சந்தையில வந்து வேகலன்னா என்ன கிட்ட போய் பார்த்தா அது வேர்க்கடலைங்க. அவிச்சு வேகலைங்க. சரி என்னன்னு வாங்கி பார்ப்பேன், பார்த்தா நல்லா வெந்துருந்துச்சு. அதான் அந்த வேர்க்கடலை ஒரு பொட்டலை வாங்கிட்டு வந்தேன். சரி, இது ஒரு வாரம் இருக்கட்டும், நீ போய் கஞ்சிக்கு உல வச்சு சீக்கிரம் கஞ்சி காய்ச்சி தான் சாப்பிடுவோம். இப்பதான் சோத்துக்கு உல வச்சிருக்கோம், கொஞ்சம் நேரம் 1 மணி நேரம் ஆகும், கொஞ்சம் பொறுங்க. சும்மா சோறு சொல்லிட்டு இருக்காதீங்க. ஏதோ கோபால் உன் பொண்டாட்டி வந்துட்டாதான் வீட்டுக்கு சந்தையிலேருந்து காணும் நாங்கள் தேடி வந்தியே. அவ சந்தையிலேருந்து ஆடி அசைஞ்சு இப்போதாம்மா வந்திருக்கான். சோறு எங்கன்னு கேட்டேன், வயிறு பசிக்கு சோறு எங்கன்னு கேட்டதுக்கு சோறு இல்லை அப்படிங்க. இப்போதான் வந்து ஒலை வச்சிருக்கா. சரி, நான் வீட்டுக்குள்ளே வந்து என்னச்சு அப்படின்னு வெளியே திண்ணையிலேருந்து உட்காந்துருக்கேன். சரி, நீ என்னம்மா வந்த? அங்கே பக்கத்தில் இருக்கவங்களாம் அப்போவே வந்துட்டா, ஓ மரும வரலைன்னு கேட்க, நீ அங்கே வந்து என் பொண்டாட்டியை காணுன்னு வந்து கேட்டு வரேன். அதான் வந்துட்டாலா வரலையே, இவ்வளோ நேரம் என்ன செஞ்சானு வந்து கேட்டு பண்ணு வந்திருக்கேன் இவட்ட. வீட்டுக்குள்ளே வாமா, வாசல்லையா நிற்க? மாமி வாங்க மாமி, என்ன வந்தீங்க? சந்தைக்கு போயிட்டு வரதுக்கு உனக்கு இவ்வளோ நேரமா? போனோமா 4 காயை வாங்கினோமா வந்தமான்னு இல்லாமல் பொழுது அடைஞ்சு வந்திருக்கு. இப்போ வீட்டில் வந்து சோறு பொங்கலை என் மாமா பட்னியாக கிடக்கான். அப்படி சந்தையில் என்ன காயை வாங்கினா? என் வீட்டு பக்கத்தில் இருக்காங்க காய் வாங்கிட்டு அப்போவே வந்துட்டான். என்ன செஞ்சாங்க சந்தையில்? சந்தையில போகும்போது பொழுது அடைஞ்சிட்டு மாமி. அங்கே போய் ஒரே கூட்டமாயிட்டு சந்தையில். போனோமா 4 காயை வாங்கினோமா வந்தோமான்னு வந்துட்டேன் வீட்டுக்கு. அவன் பொண்டாட்டியை சந்தைக்கு நேரமே போனான்னு சொன்னதில்ல நீ? அவன் என்னடா நான் பொழுது அடைஞ்சு போனேன்னு சொன்னா என்னல? எம்மா, அவன் நேரத்தோட தான் போனான்னு நினச்சேன், ஆனால் அவள் பொழுதடைஞ்சு போயிருக்கா. தெரியல, சந்தைக்கு போயாச்சு வந்தாச்சு, அதை விடல. சரி, நான் வந்து இவ்வளோ நேரம் ஆகுதுனால மாமி உட்காருங்க தண்ணி குடிங்கன்னு ஒரு வார்த்தை சொல்லுதால் அவள் பாட்டு காலை நீட்டி உட்காந்துருக்கா. அவளே சந்தைக்கு விட்டு சடைஞ்சு வந்து உட்காந்துருக்கா. உனக்கு என்னம்மா தண்ணி தானே வேணும், நான் கொண்டு வரேன். சந்தையை விட்டு சடைஞ்சு வந்து கால் நீட்டி உட்காந்துருக்கேன். உங்களுக்கு என்ன மாமி வேணும்? தண்ணியை வேணும், உட்காருங்க கொண்டு வரேன். ஒன்றும் வேண்டாம் தாய், என் வீட்டில் தண்ணி இல்லைன்னா உன் வீட்டில் தண்ணி குடிக்க வந்திருக்கேன். உன்னை காணுன்னு என் மகன் தேடி என் வீட்டுக்கு வந்தான். அதனால் வந்துட்டே வரலன்னு பார்த்துட்டு போகணுன்னு வந்தேன். இந்தாங்க மாமி தண்ணி, கோவப்படாதீங்க, தண்ணி குடிங்க. சரி கொண்ட. அம்மா, தண்ணி குடிச்சு எனக்கு கொஞ்சம் தண்ணி தாம்மா, வயிறு பசியில் தண்ணி தாக இருக்கு. நான் கொஞ்சம் தண்ணி குடிச்சு பசியை ஆற்றிக்கிடுது. நான் என் பிள்ளை எப்படிலாம் வளர்த்தேன், இப்படி பட்னியாக பட்டு கொள்ளுது. என் பிள்ளைக்கு சீக்கிரம் சோத்தை வாங்கி கொடு, நான் எங்கள் வீட்டுக்கு போகிறேன். சரி மாமி. எல்லாம் போயிட்டு வரோம்ல. சரி, பார்த்து போமா வீட்டுக்கு. நான் தான் சந்தைக்கு போனேன் மாதிரி, எதுக்கே அவங்க ஆத்தா வீட்டுக்கு என்ன தேடி போனேன்? ஆனால் பார்த்தேன், ஆளை காணும். ஒரு வேளை எங்கள் பேர் அங்கே தேடி போனேன். உங்க அம்மா வந்து நானே என்ச்சா நிற்கணும். உங்க அம்மா என்ன அவ்வளோ பெரிய ஆளா? நான் அப்படி வளர்த்தேன் இப்படி வளர்த்தாங்க. ஒரு நேரம் சாப்பிடலாம் என்ன செத்தா போவேன். உங்க அம்மா வந்து நான் எஞ்சி நிற்கணுமோ? என் வீட்டில் நான் கால் நீட்டி உட்கார மல்லாக படுத்து கிடப்பேன். அது உங்க அம்மாவுக்கு என்ன? சரி விடு. சோத்தை பாரு, சோறு வந்துட்டான்னு பேர். அம்மா வந்தா ஆத்தா வந்தாரு, மனுஷன் கொலை பசியில் இருக்காங்க. உங்க ஆத்தா வந்தாலா மோனை பார்த்தாலா போனாலும் இருக்கிறேன். நான் உட்காந்துருந்தாலும் மல்லாக்கு படுத்து வந்தேன், கால் நீட்டி இருந்தேன். உங்க ஆத்தாளுக்கு என்ன? எங்கள் அப்பா என்ன ஒன்றும் படாமல் எங்கள் அனுப்பி வச்சிருக்கேன். எல்லாம் போட்டு தான் எனக்கு கட்டி கொடுத்துருக்கான். சும்மா அது இதுன்னு புழு இருந்தால் நான் போட்டு எங்கள் அப்பா விட்டு போயிடுவேன். சரி. என்ன நீ ஆளை கடையை எங்கே போயிருந்த? வீட்டை சுற்றி கத்துனானு ஆளை காணும். இப்போ எங்கேருந்து வர? எங்களை மகன் வீட்டுக்கு போனாங்க, மருமகளை காணா அவங்க வந்தாங்களா, அதான் வந்துட்டானா வரலையான்னு பார்த்துட்டான்னு போனேன். மருமகன் வந்துட்டாளா வீட்டுக்கு? ஆமாம் பிள்ளாத மருமக வீட்டுக்கு போயிருக்க, பச்சை தண்ணி தரல குடிக்கிறது. உட்காருன்னு ஒரு வார்த்தை சொல்லலை. அவள் தான் கால் நீட்டி உட்காந்துருக்கா, விட்டா மல்லாக மலர்ந்துருவா, அப்படி உட்காந்துருக்கா.
அவளை குறைச்சலன்னா காலமே கிடையாது. எப்படி மருமவ, தங்கமான மருமவா. கல்யாணம் முடிஞ்சு எத்தனை வருஷம் ஆகுது? வயிற்றுல இன்னொரு புழு பூச்சவனையும் காணும். ஆண்டவன் கொடுக்கும்போது கொடுப்பான். அதே சொல்லிட்டு இருக்காத. மருமவ மனசு சங்கடப்படலாம். சும்மா மருமன் தலை தூக்கிச்சிட்டு ஆடாதீங்கண்ணே. மருமா சொல்லிதான் மருமாவிட்ட போய் கஞ்சி குடிங்க. நானும் கஞ்சி தரமாட்டேன், ஒன்றும் தரமாட்டேன். கல்யாணம் முடிஞ்சு எத்தனை வருஷம் ஆகுது? ஒரு பிள்ளை குட்டி வேண்டாமா? சும்மா மருமா தலை தூக்கிச்சிட்டு ஆடுங்க. எனக்கும் பேரன் பத்தி பார்க்கணும்னு ஆசை இல்லையே. ஆண்டவன் தரும்போது நம்மளுக்கு தருவான். சும்மா புழு பூச்சின்னு சண்டை போட்டுட்டு இருந்தா சரியாயிருமா? அவன் மனசு கஷ்டப்படலாம். நீ ஒரு பொம்பளை தானே, அதோட வலி என்னன்னு உனக்கு தெரியும்ல. எத்தனை பிள்ளையோ பார்த்தா கடைசியில் இவ்வளோ தான் எனக்கு மருமகளாக வரணும்னு சொல்லலை. எல்லாருக்கும் ஒரு மருமகம், எனக்கு ஒரு மருமகம், எல்லாம் என் தலையெழுத்து. சும்மா மருமகளையும் குறைச்சலாதவும் முகம் மட்டும் என்ன ஒழுங்கா. என் மகனுக்கான என் மகன் தங்கமான வந்த மருமக தான் சரியில்லை. சரி, நீ உன் மகனை விட்டு கொடுத்துடாத. வா போய் தூங்குவோம். ஏடி சோத்தை கொண்ட சீக்கிரம், வயிறு பசிக்கு. கொஞ்சம் போருங்க, இப்பதான் வெந்திருக்கு. சோறு வடிச்சு கொண்டு வரேன். எல்லாம் அவசரம் தாங்க, ஆனால் வேலையை வெட்டி முடிக்க வேலையை செய்வேன். சரி கோவப்படாத. தட்டில் சீக்கிரம் சோத்தை போட்டு கொண்டா சாப்பிடுவோம். சோறு இருந்தாங்க, சோறு சாப்பிடுங்க. சாப்பிட்டு சொல்லுங்க எப்படி இருக்குன்னு. பசி கொலை பசி. எப்படி இருந்தாலும் வயிற்றுக்குள்ள அள்ளி போட வேண்டிதான். உங்களுக்கு எப்படி பொங்கி போட்டா நீர் குறைதாயா சொல்லுவீரு. சரி, நீ பொங்குனது நல்லா தாண்டி இருக்கு. அழாத நல்லாதான் இருக்கு, அழாத. 2 வருஷம் ஆச்சு எனக்கு குழந்தைல. அக்கம் பக்கத்தில் எல்லாரும் என்ன ஒரு மாதிரி கேட்குறாங்க. உங்கள் அம்மா வர அப்பப்போ சாடமடையாக வந்து என்ன பேசுகிறாங்க. உங்களுக்கு என்ன கவலை? உங்களுக்கு வயதான பசிக்கு சாப்பிடுங்க, நல்லா சாப்பிடுங்க. அதுக்கு நம்ம என்னடி பண்ண முடியும்? ஆண்டவன் எப்போ தரானோ அப்போதான் தருவான். அதை நினச்சி நீ எனக்கு கவலைப்படாத. நான் இருக்கேன், அழாத. என் கவலை என்னோட, உங்களுக்கு என்ன? சரி, சாப்பிட்டு தூங்கி. எதுவும் நினைக்காத. எதோ இருந்தால் காலையில் பேசிக்கிடுவோம். சரி, சாப்பிடு போக்கு. என்ன எப்போ பார்த்தா சோறு சொல்லிட்டு இருக்கு. இதெல்லாம் எனக்கு 1008 பிரச்சனை இருக்கு. உனக்கு மட்டும் எப்போவும் சோத்து மேலே தான் கவலைப்படுது. சோறு சொல்லிட்டு இருக்கு. சரி விடு, சோறை சாப்பிட்டு படுப்போம்.